ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா, முட்டை சாதம். தக்காளி தொக்கு செய்வோம் இல்லைங்களா, அந்த பேஸை கொண்டு முட்டை சாதம் செய்ய போகிறோம். இது ஆக்சுவலாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த டிஷ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, வெங்காயம், தக்காளி, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, கொஞ்சோண்டு பெருங்காயம், தாளிக்கிறதுக்கு கடுகு, அப்புறம் முட்டை. அவ்வளோதாங்க. இவ்வளோ தான் தேவையான பொருள். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம் வேணும்னாலும் ஆட் பண்ணியிருக்கலாம். நான் போடலை. ஸோ அதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் ப்ரௌனாக வதங்கினா விட்டு பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு கொஞ்சம் தட்டி வச்சுக்கோங்க. தட்டி வச்சுட்டு அந்த பூண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அது ப்ரௌன் ஆனோடனே வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கின விட்டு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கி கொடுக்கணும். இப்போ இந்த முட்டை தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கணும். காரத்துக்கும் ஃப்ளேவருக்காகவும் நீங்கள் ஒரு பச்சை மிளகா கூட கீரி போட்டுக்கலாம். பட் நான் பச்சை மிளகா போடல. ஸோ இதில் நான் முழுக்க மிளகாத்தூள் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ தேவைன்னா நீங்கள் ஒரு பச்சை மிளகா உடைச்சி கூட போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினா விட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கணும். ஸோ தக்காளியும் நல்லா மர்ஜ் ஆகி நல்லா ஒன்று போல் வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, பெருங்காயம், இது 3 எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அதில் போட்டுட்டு நல்லா வதக்கி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. அந்த மிளகாத்தூள் வாசனை போகணும். அது வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. அந்த வதங்கினா விட்டு அந்த எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரணும். அப்படி பிரிஞ்சு வரும்போது கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதோடைய ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் தொக்கில் இறங்கும். இப்போ ஒரு 3 முட்டை உடைச்சி ஒரு கிளாஸ் பவுலில் வச்சுருக்கேன். ஸோ முதலே சொன்ன மாதிரி தான், அதிலே உடச்சி ஊற்றலாம். பட் முட்டை கெட்டு போயிருந்தால் தொக்கு பாழாயிடும். அதனால் வேறு ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றி வச்சுக்கோங்க.
அது நல்லா இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த தொக்கில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒன்று போல் அது சேர்ந்து எல்லாம் அந்த தொக்கில் எல்லாத்தையும் அந்த முட்டை வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நல்லா வதக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆற வச்ச சாதத்தை வச்சு இதில் போட்டு கலக்கணும். அவ்வளோதாங்க முட்டை சாதம். அவ்வளோதாங்க, முட்டை சாதத்துக்கு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தபடியாக சாதத்தை ஆற வச்சு அதை எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். சால்ட் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முட்டை சாதம் ரெடி. இது பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கூட கொடுத்து அனுப்பலாம். ஸோ ரொம்ப நல்ல ரெசிபி, டேஸ்டான ஃபுட் இது. சமைச்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். until then, see you, tata, bye bye.